அதெல்லாம் ஓம் शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। दयानंद रूपम मदाचार्य போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? இது வரைக்கும் பார்த்தது ஒரு ஜஸ்ட் சொல்றேன். எந்த ஒரு கர்மாவானாலும் அதுக்கு ஒரு பலன் உண்டு. இட் ப்ரொடியூசஸ் பலம். அதுக்கு அதிர்ஷ்டம்னு பேர். அண்ட் இந்த அதிர்ஷ்டம் தான் வந்து பாப புண்ணியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதிர்ஷ்டம்ங்கிறது பாபம் புண்ணியம் ரெண்டுமே கலந்தது அதிர்ஷ்டம். அண்ட் இந்த பாப புண்ணியம், அதாவது இந்த அதிர்ஷ்டம், இது நமக்கு பல ஜென்மமாக சேர்ந்து வந்தது. எத்தனையோ ஜென்மங்கள்ல சேர்த்தது இந்த பாப புண்ணியம். இந்த பாப புண்ணியம் நமக்கு ஒரு பிளசன்ட் அண்ட் அன்பிளசன்ட் சிச்சுவேஷனாகவோ இவெண்டாகவோ நம்ம லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகுது, வெளிப்படுது. ஆக்சுவலி நம்மளுடைய பர்த்டே, பிறப்பே வந்து ஏன் மனித பிறப்பு, எனக்கு ஏன் இந்த பிறப்பு, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்லாம் கேள்வி கேட்டா, ஏன்னா நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம ஏற்கனவே அதெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கோம். அதை வந்து செலவு பண்றதுக்காக தான் பிறக்கிறோம். ஸோ நம்மளை யாரும் வந்து போ நீ போய் பெற அப்படின்னு சொல்லி அனுப்பல. நம்மளுடைய கர்மாவே நம்மளை பிறக்க வைக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி என்னுடைய லைஃபை செட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 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 அளவுக்கு பாப்பம், இந்த அளவுக்கு புண்ணியம் அப்படின்னு என்னுடைய சேர்த்து வச்சிருக்கேன்னா நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். மை லைஃப் இஸ் மை டூயிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? என்னுடைய லைஃப்பை பார்த்தாலே வந்து நான் எவ்வளோ பாப்பம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு நமக்கு சுற்றி இருக்கிறவங்களையும் நம்மளுடைய கிடைச்சிருக்கிற அந்த தேகத்தினுடைய கண்டிஷனை வச்சு நம்ம சொல்லிட்டோம். நம்மளோட புத்தி எப்படி இருக்கு, மனசு எப்படி இருக்கு, எல்லாத்தையுமே வச்சு ஓரளவுக்கு continue in keeping with in also when you look at the country into which you are born. அதனால பாரத தேசத்துல பிறந்தாச்சுன்னா புண்ணியம் தான் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த தேசத்துல மட்டும்தான் நமக்கு மோட்சம் அப்படிங்கிறதுக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எத்தனையோ கண்ட்ரில இருந்து இங்க வந்து படிக்கணும்னு ஆசையா வராங்க. இங்க இருக்கிற பக்தி, இங்க இருக்கிற வேதாந்தம் யாருக்கும் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. அங்கேயே உட்கார்ந்து படிச்சா கூட இந்த மண்ணுக்கு வரணுங்கிற ஒரு ஏக்கம் எத்தனையோ பேருக்கு. வெளிநாட்டுல இருக்கிற those who are not Indians அவளை சொல்றேன். இங்க வந்து இருந்து ஏதாவது ஒரு ஆசிரமத்துல குருகுலத்துல இருந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆசையில எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றவாள் தான் இருக்கா. தட் மோட்சம் அப்படிங்கிறது சம்சாரத்த பந்தத்துல இருந்து, இந்த பாப புண்ணியத்துல இருந்து விடுபடுறது எப்படி அப்படிங்கிறது சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் நமக்கு மட்டும்தான் இருக்கு, இந்த பாரத தேசத்துலதான் இருக்கு. இங்க இருந்துதான் வந்தது வேதம் அப்படிங்கிறதுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த பிறப்பு இங்க மனுஷனா பிறந்தது புண்ணியம் தான் அப்படின்னு ஃபண்டமெண்டலா எடுத்துக்கலாம். பிறந்துட்டோம் அப்படின்னு அதுவும் அதுலயே சாஸ்திரம் படிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இந்த ஜென்மத்துல கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. irrespective of what age, அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு சாஸ்திரம் படிக்கிறதுக்கு.
உபநிஷத வாக்கியங்கள்லாம் படிக்கிறதுக்கு, பகவத்கீதை படிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சுனாலே அது பெரிய அது புண்ணியம்னு தான் எடுத்துக்கணும். வாழ்க்கையில் என்ன வேணா நடக்கட்டுமே, பட் ஸ்டில் யூ கேன் டேக் இட் as புண்ணியம். சரி, இப்போ வந்து எவ்வளவு புண்ணியம் இருக்கு எவ்வளவு பாப்பம் இருக்கு யாருக்காவது தெரியுமானா அதுவும் தெரியாது. நம்ம எவ்வளவு பாப்பம் பண்ணியிருக்கோம் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம், என்ன பண்ணினோன்னு தெரிஞ்சாதானே என்ன பாப்பம் என்ன பண்ணினோம் தெரியலையே அப்படிங்கிறவங்க என்ன பண்ணேனோ என்ன பண்ணேன்னு தெரியலையே இந்த மாதிரி அப்படின்லாம் கூட சொல்லணும். ரெண்டுத்துக்குமே சொல்லணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணினோம்னு தெரியல, ஆனா அதோட பலன் வரும்போதுதான் அது பாவம் பண்ணியிருக்கோமோ புண்ணியம் பண்ணியிருக்கோமாங்கிறது அந்த சிச்சுவேஷன் வர்ற வரைக்கும் யாருக்கும் தெரியறது இல்லை. அந்த வரைக்கும் எல்லாம் அப்படிதான். எப்ப மேனிஃபெஸ்ட் ஆகுங்கிறதும் யாருக்கும் தெரியாது. எந்த நேரத்துல அது வரும் அப்படிங்கிறதும் தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், இந்த டைலாக் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும். எப்ப வரும் எப்படி வரும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துடும். அது எவ்வளவு பிரயத்தனம் எடுத்தாலும் காலம் பிரயத்தனம்னு ரெண்டு ஃபேக்டர் பார்த்தோம் இல்லையா. எந்த ஒரு காரியத்தையும் நம்ம அக்கம்ப்ளிஷ் ஆகிறதுக்கு காலம் அண்ட் பிரயத்தனம் ரொம்ப முக்கியம். இந்த காலமும் பிரயத்தனமும் என் கையில இருக்கு, பிரயத்தனம் என் கையில இருக்கு. ஆனா அந்த பிரயத்தனமே எவ்வளவு தூரம் என் கையில இருக்குங்கிறது நம்மளோட 100% என் கையில இருக்குன்னு சொல்ல முடியாதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு ஏற்கனவே. ஈவன் அதுலயும் பல விதமான பிராரப்தங்கள்லாம் இருக்கு. ஒரு காரியத்தை பிரயத்தனம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப யோசிக்க வேண்டாம். பிரயத்தனம் எடுக்கிறேன், அதுக்கு வேண்டிய காலமும் கொடுக்குறேன் அப்படின்னாலும் கூட என்னுடைய பிரயத்தனத்திற்கான அந்த பலன் வரும்பொழுது அந்த பலன் 4 விதமா இருக்கிறத நம்ம பார்க்கணும். 4 விதமான பலன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன தெரியுது, ஓ நம்ம என்னதான் பிரயத்தனம் எடுத்து சரியான பிரயத்தனம் எடுத்து எல்லாமே பிளான் பண்ணி எல்லாமே பார்த்து பண்ணியும் இப்படி ஆகிட்டே அப்படின்னு சொல்றோம்னா அப்போ வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, என்னுடைய கண்ட்ரோல்ல இல்லாத ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரியான பலன் வருது. ஏன்னா என்னோட பிரயத்தனம்னு பார்த்தா கரெக்டா இதுதான் வரணும், ஆனா வரலையே. அதே சமயத்துல சில சமயம் பார்த்தோம்னா நீங்க வந்து கேட்கலாம், இல்ல ஒரு பிரயத்தனம் பண்றதுல எல்லாம் நல்லபடியா நடக்கிறது, நம்ம பார்த்து பார்த்து பண்ணா கூட எல்லாம் வந்து கண்ணாபின்னான்னு போறது அப்படின்னா அதுவும் புண்ணியம் தான். கொஞ்சம் பிரயத்தனம் எடுத்தாலே உனக்கு கிடைக்கும். ஏன்னா எப்பவோ ஏதோ பிரயத்தனம் பண்ணியிருக்காங்க, அதனால இந்த ஜென்மத்துல அந்த பிரயத்தனம் புண்ணியத்தினால கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணினா கூட அவங்களுக்கு அது நல்லபடியா நடக்குது. சோ அதுலயும் வந்து பாப புண்ணியம் இருக்கு. அதனால கொஞ்சம் எஃபர்ட் பண்றவங்களுக்கு கிடைக்கிறது, நிறைய எஃபர்ட் பண்றவங்களுக்கு கிடைக்கிறது இல்லைன்னு அப்படியே ஒரு பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டோ பிளாங்க் ரூல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப உச்சத்துக்கு வந்தவங்களெல்லாம் பார்த்தோம்னா ஆக்சுவலி the most successful people are the one who have failed lot of times. நிறைய தடைகளை தாண்டி வந்தவங்க தான் மேல வர முடியும். நிறைய எக்கச்சக்க ஆப்ஸ்டிகல்ஸ், அவ்வளவு சுலபமா நம்மளுடைய பாப கர்மாலாம் வந்து போனா பொருத்தம்லாம் விடாது. நம்ம பண்ணினதெல்லாம் நமக்கு வந்து வரும் கரெக்டா அந்தந்த நேரத்துல. அதையும் தாண்டி போறதுதான் புருஷார்த்தம்ங்கிறது. we also have a free will. ஒவ்வொரு நேரத்துலயும் எப்படி பண்ணணும். ஸோ ஃப்ரீ வில் அண்ட் ஆல்சோ பிராரப்தம் மிக்ஸ் டுகெதர் தான் ஒருத்தனுடைய வாழ்க்கை. ஸோ இந்த மூணாவது ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த அதிர்ஷ்டம் இருக்கு. இந்த அதிர்ஷ்டம் நமக்கு வருது. ஸோ இந்த அதை நமக்கு கொடுக்கறது யாருங்கும் போது ஈஸ்வரனிடத்திலிருந்து அந்த பலன் வர்றதுனால அது வந்து தெய்வம் அப்படிங்கிறது, அனுகிரகம், தேவானுகிரகம், கிரேஸ் அப்படின்னு சொல்றோம். என்னுடைய அதிர்ஷ்டம் எனக்கு வரும்பொழுது அது அனுகிரகம்னு சொல்றோம். நல்ல விஷயமா இருந்தா, இல்லைன்னா துரதிருஷ்டம்னு சொல்றோம். பகவான் இப்படி பண்ணிட்டார் அப்படின்றான், பகவான் கொடுத்திருக்கார் அப்படின்னா பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா பகவான் இவனுக்கு மட்டும் கொடுத்துருக்கான் நமக்கு இல்லையெல்லாம் தோணும். அப்படியெல்லாம் இல்லை, கொடுத்து வச்சது திருப்பி கொடுத்துருக்காரு, அதனாலதான் நம்ம கொடுத்து வச்சதுன்னு ஒரு வார்த்தை நம்ம தமிழ்ல அழகா அது சொல்லலாம். இங்கிலீஷ்ல சொல்லும் போது இது சொல்ல முடியாது. ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல அது எப்படி ப்ரெசென்ட் பண்றதுன்னு தெரியாது, டக்குன்னு ஸ்ட்ரைக். அதனால ஒரு சில
வேதாந்தம் எல்லாம் அந்தந்த லாங்குவேஜ்ல படிக்கும் பொழுதுதான் கரெக்டா சொல்ல முடியும். இங்க இருந்து வருது இந்த பலம்னா ஈஸ்வரன் இடத்துல இருந்து வருகிறது. So we call it as ஈஸ்வர as கர்ம பல தாத்தா. கர்மத்தினுடைய பலனை தாத்தா கொடுப்பவர். அதனால கர்ம பல தாத்தா. கர்ம பல தாத்தாங்கிற வேர்டை வந்து மனசுல நல்லா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா பகவத்கீதையில இது ரொம்ப அழகா வரும். Later on when we see some verses from பகவத்கீதா எப்படி ஏத்துக்கணும் இங்கே நம்ம கிளாஸ்ல தான் சொல்ல போறோம். Be a continuation of this, but remember this, Ishvara is the karma phaladata. அதுங்கிறது ரொம்ப ரொம்ப அது சாதாரண he gives the karma, okay, information இல்ல, அது இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதனால நம்மளோட லைஃபோட whole attitude towards life will change. Ishvara is karma phaladata அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு நம்ம will talk about திருஷ்டா prayer அது பார்க்கலாம். இப்ப நமக்கு இந்த அதிர்ஷ்ட பலம் இருக்கு இல்லையா, பாப புண்ணியம் இருக்கிறதுனால அதை நியூட்ரலைஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா எவ்வளவு பாபம் இருக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்குன்னு தெரியாதனால என்ன பண்றோம், பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றோம். இந்த பிரார்த்தனை எதற்காக ஜென்ரலா அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு முயற்சி செய்யும் பொழுது அது எப்படி வேணா இருக்கும், அதனால இந்த மாதிரி பாப புண்ணியம் இருக்கு, அதனால நான் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றேன். பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணா அவர் கேட்டார் கொடுப்பார் அந்த மாதிரி. ஆக்சுவலி the purpose of prayer என்னன்னா to neutralize the பாபம். எனக்கு வந்து 50% பாபம் 50% புண்ணியம் அப்படின்னா ஓகே நடக்கும் நடக்காம போகும் அப்படின்னு இருக்கும்போது நான் அந்த காரியத்தை செய்யும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே நிச்சயமா தெரியாது, ஜஸ்ட் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். அப்ப என்னோட பிரார்த்தனை என்ன பண்ணும், என்னுடைய புண்ணியத்தை இன்னும் கொஞ்சம் ஏத்தி கொடுக்கும். அது ஏத்தி கொடுக்கறதுனால ஏதாவது ஒரு தடங்கள் இருந்தாலோ ஒரு சங்கடங்கள் இருந்தாலோ அத வந்து தாண்டக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அது எனக்கு கிடைக்கிறது. increases my புண்ணியம். அண்ட் அது ஒரு கர்மா இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, பிரேயர் இஸ் a கர்மா. you choose to pray. எல்லாருமே வந்து prayer as an action வேற. பிரேயரை வெறுமா பிசிக்கலா அப்படி வச்சோம் அப்படி போனோம், அது பண்ணா அது வச்சோம் போனோம், வேலை முடிஞ்சது, எல்லா வேலையோட நடுவில் எதையும் முடிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறது வேற. பிரேயர்ஃபுல்னஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பாவனா has to. You choose to pray is different from you choose to do certain rituals. Okay, you understand? அப்ப வெறும்னு வந்து ரிச்சுவல் பண்றதுக்கு பலன் இல்லையான்னு கேட்டா அதுக்கும் உண்டு. அதுக்கு என்ன பலன் உண்டோ உண்டு. ஏன்னா அந்த நேரத்துல நீங்க நல்ல கர்மா தான் பண்றீங்க. யூஆர் டூயிங் இட் ஃபார் பகவான் ஒன்லி, பகவானுடைய பிரீத்திக்காக பண்றோம். பட் அந்த ஆட்டிடியூட் ஆஃப் டிவோஷன் ஹேஸ் டு பி தேர். ஒரு செகண்ட் அந்த நைவேத்தியம் பண்ணா கூட யூ ஹேவ் டு டு இட் வித் an attitude of devotion and offering this to பகவான் அப்படிங்கிற அந்த பாவனா ஹேஸ் டு பி தேர். ஸோ இந்த பாவனா மைனஸ் கர்மாங்கும்போது பலன் குறைச்சலா தான் இருக்கும். பலனே இல்லைன்னு சொல்ல முடியாது, பலன் குறைச்சலா இருக்கும். இந்த டெய்லி பிரேயர் ஓகே ஆர் எனி ஸ்பெஷல் பிரேயர் எப்படி வேணா வச்சுன்னா 3 விதமா இருக்கு, காய்கம் வாச்சிகம் மானசம். இது நம்ம போன கிளாஸ்ல பார்த்தாச்சு. காய்கம் வாச்சிகம் டீட்டெயிலாவே பார்த்தாச்சு. அப்படின்னா என்ன, மந்திரம்னா என்ன, எப்படி உச்சரிக்கிறோம் எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ நம்ம மானச கர்மாவை தான் பார்த்துட்டு இருந்தோம். மானசம் கர்மாங்கிறது பியோர்லி மனசு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம். காய்கம் வாச்சிகத்துல காய்கம் சொல்லும்போது வாச்சிகமும் இருக்கும், வாச்சிகத்துல காய்கமும் இருக்கும். ஏன்னா வாய் திறந்துதானே சொல்லுவோம், வாய் திறந்து பேசுறதும் வந்து இட்ஸ் கர்மா, பிசிக்கல் கர்மா, அதுவும் வந்து காய்கம் தான். பட் மானசம்னு வரும்போது வாச்சிகமும் இல்லை காய்கமும் இல்லை, பியோர்லி மென்டல். காய்கம் அண்ட் வாச்சிகம் are not involved at all. இந்த மானசம் கர்மாவை தான் தியானம் அப்படின்னு சொல்றோம், மெடிடேஷன். மெடிடேஷன் நம்ம சொல்லும்போது இந்த ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன், ஹீலிங் மெடிடேஷன்லாம் சொல்றோம் இல்லையா, அது இல்லை. அதுல வந்து we don't even bring in ஈஸ்வரா, right?
Even though when I do meditation, I ask you to bring in Ishvara and express gratitude, அதெல்லாம் நான் பண்றேன். But in generally இங்கே நம்ம பர்பஸ் ஆஃப் பிரேயர் அப்படிங்கிறது பிரார்த்தனா அப்படின்னு பார்த்தோம்னால் there is no prayer without Ishvara. மானசம் அப்படிங்கிறத பிரேயர் கர்மாவாக பார்க்கும் பொழுது you bring in Ishvara. Without Ishvara there is no dhyana. So in the dhyana is focused on Bhagavan, not on anything else. Prana meditation லாம் கூட இல்ல. Not even prana. Even though we see prana as Ishvara, அது வேற, அது இன்னும் I have done that meditation also, but அது இன்னும் கூட further பண்ணலாம். Where you see Ishvara. ஆனா அது வந்து புண்ணியமாக பார்க்கிறது வேற. That which produces புண்ணியம்னு பண்றது, அதுல prayerful பண்றது வேற. Okay. So manasam karma is a pure mental activity and it is called manasam vyapara. இதுல தான் முடிச்சோம். சகுண பிரம்ம விஷய மானசம் வியாபாரா அப்படின்னு முடிச்சோம் போன கிளாஸ்ல. இந்த சகுண பிரம்மம் அப்படின்னா என்ன? In this context I also told you இந்த மாதிரி சிவமானச பூஜா இருக்கு, தேவி மானச பூஜா இருக்கு. எங்க வந்து நம்ம சுவாமிக்கு ஒரு ஆல்டர் இருக்கு, ஆசனம், தூபம், தீபம், நைவேத்தியம், ஆபரணம் எல்லாம் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் இருக்கு. நிறைய கூட இருக்கலாம். மானச பூஜால நான் வெறும் சிவன் அண்ட் தேவி தான் எனக்கு தெரிஞ்சது. நிறைய இருக்கலாம் மானச பூஜை, பலவிதமான தேவதைகள் மேல இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். இததான் வந்து சகுண பிரம்ம விஷய மானச வியாபாரம்னு சொல்றோம். குணம்னா என்ன? ச குணா அப்படின்னு சொல்றோம். குணம் அப்படின்னா ஒரு ஆட்ரிபியூட், ஒரு குணம். நெருப்புடைய குணம் அப்படிங்கிறது ஹீட் அண்ட் லைட் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குணம் இருக்கு. எல்லாத்துக்குமே இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே குணங்கள் உண்டு. ஆனா இங்க நம்ம குணம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிர்குணமாக இருக்கின்ற பிரம்மனுக்கு எந்த குணம்? அதனாலதான் நிர்குணம்னு சொல்றோம். பிரம்மன் நிர்குணம். ஆனா சிருஷ்டி ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும் பொழுது அது சகுணம், ஈஸ்வரன் சொல்றோம். மாயாசக்தியுடன் மாயாசக்தி சகித நிர்குண பிரம்மன் வந்து சகுண பிரம்மன். அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். ஏற்கனவே வேதாந்தம் படிச்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அதர்வைஸ் அதை பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. We'll see all that. So ஈஸ்வரன் சிருஷ்டிகர்த்தா, இந்த உலகத்தை சிருஷ்டி செய்தவர், இந்த தேகத்தை சிருஷ்டி செய்தவர். இந்த சகுண பிரம்மம் தான் வந்து விஷயமாக இருக்கின்றது இந்த தியானம். விஷயம் இஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன், ஆப்ஜெக்ட் ஆஃப் தியானம். ஏன்னா ஒரு மெடிடேஷன்னா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும் இல்லையா? எதை பத்தின மெடிடேஷன் இருக்குல்ல? சிட் அண்ட் மெடிடேட் அப்படின்னா எதை பத்தி? உட்காந்து யோசி அப்படின்னா எதை பத்தி அப்படின்னு கேட்கிறோம்ல. யோசி அப்படின்னா என்ன யோசிக்கணும், எதை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு கேட்கிறோம். ஏன்னா ஈவன் ஃபார் மென்டல் ஆக்டிவிட்டி யூ நீட் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாம நம்ம அந்த ஒரு காரியத்துல இறங்க முடியாது. ஈவன் ஃபார் திஸ் மென்டல் ஆக்டிவிட்டி மானச கர்மா ஒரு ஆப்ஜெக்ட். தட் ஆப்ஜெக்ட் இஸ் ஈஸ்வரா. இது என்ன பெரிய வந்து மானச கர்மாவுக்கு மட்டும் சகுண பிரம்ம விஷய மானச வியாபாரம் எல்லாம் பெருசா நீட்டி மொழிக்கு சொல்றேன். அப்ப காய்கம் வாச்சிக்கம் எல்லாம் சகுண பிரம்மன் இல்லையான்னு அடுத்த கேள்வி வரலன்னா கூட நான் கேட்டுறேன். காய்கம் கர்மம்னாலும் நம்ம பண்றது ஈஸ்வரனுக்கு தான் பண்றோம். சகுண பிரம்ம பூஜை தான். வாச்சிக்கமும் சகுண பிரம்ம ஸ்துதி தான். ஏன் வந்து மானசம்னு வரும்போது மட்டும் பெருசா நீட்டி மொழிக்கு சகுண பிரம்ம விஷய மானசம் வியாபாரம் எல்லாம் சொல்றேன் அப்படின்னு கேட்டோம்னால் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, எல்லாமே வந்து மானசம் தான். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஒரு தாட், அதுக்கப்புறம் இட் மேனிஃபெஸ்ட் as an action or words, இல்லையா? பிசிக்கலா இல்லைன்னா வார்த்தையாக. So every karma without manasam karma, it is not possible. ஒரு கர்மாவை செய்யும் போது மைண்ட் இஸ் ஆல்சோ இன்வால்வ். கரெக்டா?
இல்லையே சில சமயம் நான் யோசிக்காம பண்ணிடுறேனே அப்படின்னு சொன்னா, அது யோசிக்காம இம்பல்சிவா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? இம்பல்சிவா பண்ணிட்டேன், யோசிக்காம பண்ணிட்டேன், அந்த நேரத்துல என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றதும் உண்டு. இம்பல்சிவா பண்றதுன்னு சாதாரணமா யோசிக்காம செய்யறது அப்படின்னு. அப்ப நான் வந்து எந்த தாட்டும் இல்லாம பண்றேனா அப்படின்னா அப்படி கிடையாது. only means the mind work very fast. ரொம்ப குயிக்கா சாதாரணமா இப்ப ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயம், குழந்தை ஏதோ தண்ணியில விழுந்து டக்குன்னு யோசிக்காம ஒருத்தன் குதிச்சு டக்குன்னு அந்த குழந்தைய எடுத்து காப்பாத்துறது, இல்லைன்னா மேல நெருப்பு பட்டுச்சுன்னா டக்குன்னு அது மேல தண்ணி ஊத்தி அணைக்கிறது, அதெல்லாம் உட்கார்ந்து தண்ணி எடுத்துன்னு வரலாமா, பக்கெட்ல எடுத்துன்னு வரலாமா, இல்ல மக்கில் எடுத்துன்னு வரலாமா, இல்ல இந்த வேலையை முடிச்சுட்டு எடுத்துனாலாம் யோசிக்கிறது இல்லை. அந்த நேரத்துல அதெல்லாம் இம்பல்சிவா பண்றதுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், யோசிக்காம பண்ணினோம்னு நினைக்கிறோம். ஆனா அந்த மைண்ட் அவ்வளவு ஃபாஸ்டா யோசிக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு ஆபத்து நேரத்துல டக்குன்னு அது யோசிக்கிறது அப்படிங்கிறது இல்லையா? So the mind is very fast, thinks very fast. அதனால மனோஜவம்னு சொல்லுவோம். மனோஜவம் மாருத துல்லிய வேகம். ஆஞ்சநேயருடைய வேகம் எதுக்கு சமமாக சொல்ல முடியும்? அவருடைய ஸ்பீடு, ஆஞ்சநேயருடைய ஸ்பீடு, ஸ்விஃப்ட்னஸ், the way he moves, அதை எப்படி டிஸ்கிரைப் பண்றான்னா எதுக்கு சமமாக சொல்றோம்னா மனோஜவம். எவ்வளவு வேகமா ஒரு மனசு தாட்ஸ் மூவ் ஆகுதோ அந்த ஸ்பீடா. எள்ளுதான் எண்ணெயா நிக்கிற அப்படிங்கிறோம்ல, எள்ளுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்படியே அவ்வளோ வேகமா, அவ்வளோ ஸ்பீடு. மனோஜவம் மாறுது துல்லிய வேகம், ஸ்பீட் ஆஃப் தி மைண்ட். இந்த நிமிஷம் நான் வந்து எங்கேயாவது ஒரு நதிக்கரையில இருக்கணும் ஆசைப்பட்டா அவ்வளவுதான், நதிக்கரை அப்படின்னு நினைச்சோடனே இந்த நதிக்கரையில இருக்கேன். இட்ஸ் சோ ஃபாஸ்ட். நமக்கு வந்து மைண்டுடைய ஸ்பீட் என்னங்கிறது யாராலையும் அளக்க முடியாது. அந்த அளவுக்கு மனசுக்கு ஒரு வேகம் இருக்கு. So it is faster than anything in this world. Mind ரொம்ப ரொம்ப வேகம். அதாவது தாட்ஸ் வந்து ரொம்ப ஸ்விஃப்ட். அதனால நம்ம வந்து யோசிக்காம பண்ணிட்டோம் அப்படின்னு. யோசிச்சு பண்றதுன்னு என்ன, கொஞ்சம் ஒரு தாட் வரும்போது யூ ஹோல்ட் ஆன் டு தி தாட் அண்ட் தென் யூ மேக் எ டிசிஷன். அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பண்றது சாதாரண நேரங்கள்ல. சில நேரங்கள்ல யோசிக்காம பண்றது. நம்ம யோசிக்காம பண்ணல, யோசிக்கிறோம், ஆனா அது வேகமா யோசிக்கிறோம், சவால் ஃபர்தரா அதை அனலைஸ் பண்ணாம பண்றது. So every impulsive action is also a very swift thought ன்னு எடுத்துக்கலாம். யோசிக்காம தெரியாம எல்லாம் எதுவுமே நடக்கிறது. It just manifested as action before you could even take it for further reasoning or questioning. வேணா எடுத்துக்கலாம். நினைத்தேன் வந்தாய் அப்படின்னு சொல்றோம்ல, நினைச்ச உடனே வந்துட்டிய. மனஸ் அப்படின்னாலே தாட்ஸ் தான். ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா மைண்ட் மீன்ஸ் தாட்ஸ் ஆர் தேர். எதுக்காக மானச வியாபாரம் சகல பிரம்ம மானச வியாபார விஷய மானச வியாபாரமா சொல்றேன் அப்படிங்கறது எக்ஸ்பிளைன் பண்றேன். even though காய்கம் and வாச்சிகம் is also சகல பிரம்ம விஷய பூஜா, மானசத்துக்கு ஏன் ஸ்பெசிபிக்கா அது சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். மனசுன்னா தாட்ஸ். ஓகே, அண்ட் தாட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை வச்சு பண்ணணும். ஓகே, ஈஸ்வர உபாசனான்னு வரும்போது, மானச பிரேயர்னு வரும்போது யூ நீட் டு ஹேவ் அ பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு என்னன்னு கொடுப்போம்னா ஈஸ்வரனை பர்டிகுலர் ஆப்ஜெக்டா வச்சுக்கணும். deliberately you focus only on that particular object. மொத்த நேரத்துல என்ன பண்றோம், ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கிறது இல்லை. மனசு பாட்டு ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து ஒரு விஷயத்துல தாவி தாவி போயிட்டே இருக்கு இல்லையா? சாதாரண நேரத்துல கொஞ்ச நேரம் இருக்கு, எல்லாருக்குமே வந்து ஃபோக்கஸே இல்லாத மைண்டுன்னு கிடையாது. எவ்ரிபடி இஸ் ஏபிள் டு ஃபோக்கஸ். ஒரு புக்கு படிக்கும்போது அப்படியே படிக்கணும், ஒரு டிவியை பார்க்கும்போது அப்படியே
இல்லையா? பார்த்துட்டு தான் கூப்பிட்டா கூட காது விழறது இல்லை, புக்கு படிக்கும்போது காது விழறது இல்லை, மேட்ச் பார்க்கும்போது சுத்தமா இடி விழுந்தாலும் தெரியாது, பூகம்பம் வந்தாலும் தெரியாது. பயங்கர பண்ணலாம். So when your mind is deliberately focusing on a particular object, இப்ப என்ன ஆகும், மத்த விஷயங்கள்லாம் தானாவே கொஞ்ச நேரம் சஸ்பெண்ட் ஆயிடும். இதுதான் வந்து இந்த மெடிடேஷன் நம்ம பண்ண பிராண வீக்ஷணம்னு நான் பண்ணுவேன் இல்லையா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிரெத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ when you focus on your breath, என்ன ஆகுது, பிரெத்தை வந்து உங்களுடைய ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபோக்கஸா கொடுக்கும். அப்போ you focus on inhalation and exhalation. கரெக்டா? மூச்சு இழுத்து விடுறது, மூச்சு இழுக்கிறது விடுறது, இதுலயே கவனம் இருக்கு. அதுலயே கவனம் இருக்கும்போது அப்ப இந்த உலகமே மறந்துடுறது இல்லையா, உங்களுடைய ஆங்ஸைட்டி, உங்களுடைய வரிஸ் எல்லாமே வந்து சஸ்பெண்ட் ஆயிடும். அதுக்கு வந்து அங்க இடம் இல்லை. So you focus only on breathing in, breathing out, breathing in, breathing out, in, out, in, out. அப்படியே மனசு அப்படியே நிற்கும். மற்றதெல்லாம் சஸ்பெண்ட் ஆகும் பொழுது then you are continuously focusing only on your breath. Yeah? The object is only one. So you are focusing it deliberately. You are focusing your mind on a particular. இதுதான் இன்னைக்கு வந்து கவனம் இதெல்லாம். Even if the mind moves, நீங்க என்ன பண்றோம், நான் சொல்வேன் இல்லையா, even if the mind moves away, you bring it back. மறுபடியும் அதை அந்த பிரெத்லயே கொண்டு வரது. ஸோ பிராண வீக்ஷணம்ங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் practicing தியானம். தியானத்தை, ஈஸ்வர தியானத்தை பிராக்டிஸ் பண்ணணும்னா முதல்ல இது பண்றோம், மனசை வந்து ட்ரெயின் பண்றோம். So you are diverting your mind away from worries for some time. So you feel peaceful and அதுல இருந்து என்ன தெரியுது, peaceful, peace and relaxation is your actual nature. Your nature is actually being calm and peaceful. You bring in something else to worry about, to have anxiety. மெடிடேஷன் முடிஞ்சோடனே ஓகே இப்ப நல்ல ரிலாக்ஸ்டா இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா இப்ப ஃப்ரெஷ்ஷா எல்லாத்த பத்தி யோசிக்கலாம், எல்லாத்த பத்தியும் வரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும். அதனால நெக்ஸ்ட் மறுபடியும் எப்போ வந்து ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு. இந்த காம்னஸ் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் யுவர் பாடி. அதுக்கு பாடி மேலேயும் ஒரு எஃபெக்ட் இருக்கு. So you feel refreshed, you sleep well, and you gain a degree of quietness, quietude. ஆனா இதை வந்து நம்ம தியானம்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா இதுல there is no prayer involved in it. இது வந்து எந்த ஒரு அதிருஷ்டத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண, திருஷ்ட பலம் இருக்கு, இதுக்கு நிறைய திருஷ்ட பலம் இருக்கு, இம்மீடியட்டா பீஸ்ஃபுல்லா இருக்கு, நிறைய திருஷ்ட பலம் இருக்கு. பட் அது வந்து அதிருஷ்டத்தை ப்ரொடியூஸ் பண்ணாது. இந்த மாதிரியான மெடிடேஷன் நாட் ப்ரொடியூஸ் அதிருஷ்டம். நம்ம இதை கான்டெக்ஸ்ட் ஆஃப் ப்ரேயர்ல பார்க்கறோம் இல்லையா, அதனால ப்ரேயர் மீன்ஸ் ஈஸ்வரா இஸ் தேர். ஈஸ்வரன் இல்லாமல் அது தியானம் இல்லை. ஸோ மானச கர்மா மே ஆல்வேஸ் இன்னொரு means where you have a continuous flow of thought, where you are worrying about a single object. You have an object and you keep worrying about it. So appo worry is also manasa karma. அப்ப அது ஒரே விஷயம் தான் இருக்கு. Only one object is there and I have a continuous flow of thought about this worrying. அப்படின்னு அது வந்து மானச வியாபாரமானா இல்லை. So you are focused on one object even when you are worrying. கரெக்டா? ஒரே விஷயத்தை பத்தி கவலைப்பட்டுருங்க, அதையே நிச்சயம் கவலைப்பட்டுருக்க, அதையே நிச்சயம் கவலைப்பட்டு அப்படின்னு சொல்லி. So there is a vyapara. Mental activity is definitely there when you are worrying. Okay, manasa vyapara means mental activity. Saguna brahma vishaya manasa vyaparamnu சொல்றோம். Manasa vyaparamna mental activity. So worrying is a mental activity. Anger is a mental activity. Anything you take is a mental activity. And the Vishaya
could be money, financial condition, or family, or your health. ஏதோ ஒண்ணு வச்சு யோசிச்சுட்டே இருக்கலாம் கண்டினியூஸா. அதனாலதான் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இல்லையா. அது பண்ணும் பொழுது சாதாரண பூஜா அப்படிங்கிற வேர்டு இருக்கு, அதனால பூஜைனாலே பகவான் அப்படிங்கிறோம். அதே மாதிரி ஸ்தோத்திரம் வாச்சிக்கம்னு வரும்போது அது பகவானை பத்திங்கிறது ரொம்ப சுலபமா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணாம தெரியாது. ஆனா மானச வியாபாரா மென்டல் ஆக்டிவிட்டின்னு சொல்லும்போது ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி பிரிச்சு சொல்ல வேண்டி இருக்கு. அதனால டிஃபரன்ஷியேட் தட் வி சே சகுண பிரம்ம விஷய மானச வியாபாரா. ஈஸ்வரனை பத்தின விஷயத்திலேயே ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுக்கு பேர் தான் தியானம், மெடிடேஷன். So the object of the manasa vyapara ஈஸ்வரா. இதுல என்ன பண்றோம், யூ விஷுவலைஸ் அ ஃபார்ம், ஒரு பகவான் மூர்த்தி, இஷ்ட தேவதாவா இருக்கலாம், ஒரு இல்லைன்னா அன்னைக்கு ஏதோ ஒரு தேவதா. இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அதனால நான் ஆஞ்சநேயரை நினைக்கிறேன், இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அதனால நான் வியாழக்கிழமை, குரு. could be different or just your இஷ்ட தேவதா all the time, எப்படி வேணா இருக்கலாம். ஒரு தேவதா நீங்க தேவதா ஒரு தேவி யூ விஷுவலைஸ். அந்த தேவதைக்கு எப்படி நீங்க காயக்கம் கர்மால ஆசனம், அர்க்யம், பாத்தியம், ஆச்சமன்யம் எல்லாம் பண்றோம், அதே மாதிரி யூ டு ஆல் த ஷோடசோபச்சாரா ஆர் பஞ்சோபச்சார பூஜா, ஸ்நானம், அபிஷேகம் எல்லாம் பண்றது, தூப தீபம், நைவேத்தியம் எல்லாமே. இந்த மாதிரியான ஒரு மானச வியாபாரம் இருக்கும்போது பக்தி அதிகமாக மானசமாக பண்ணும் பொழுது your mind is completely absorbed. அதனால டிவோஷன் வந்து இன்னும் அதிகமா இருக்கு வாய்ப்பு வந்து மானச ஞானத்துல, மானச கர்மால இருக்கு. ஏன்னா மகாவிஷ்ணு இல்லைன்னா சிவன் இல்லைன்னா முருகன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த மைண்ட் வந்து ஒரே விஷயத்திலேயே நிக்கிறது. You hold on to that. Your eyes are closed. So when your eyes are closed, இன்னொன்று மனச வியாபாரத்துல mind is closed. வரி பண்ணும்போது your eyes are closed, eyes are open. நல்லா விரிஞ்ச கண்ணோட வரியில உட்காந்துக்கலாம். பட் அமைதி அப்படின்னு வரும்போது தானாவே கண்ணு மூடுறது இல்லையா. when you are peaceful and nice ஆயிடும் கண்ணு தானாவே. மானச ஈஸ்வர விஷயம் அப்படின்னு வரும்போது your eyes are closed. So 1/5 of the world is cut off. இல்லையா, கண்ணால என்ன டிஸ்ட்ராக்ஷன் வருமோ அது போயிடுறது. lesser distraction in மானச வியாபாரா. உங்களுடைய பக்தி அதிகமா இருக்கு ஃபோக்கஸ் பண்றதால. இது கேட்கும் பொழுது சுலபமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இதுல ஃபர்ஸ்ட் உட்காரணும். மானச ஜபம், மானச வியாபாரம்னு சொல்லும்போது you should be able to sit for at least 15 to 20 minutes. அது இல்லாமல் வந்து அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் few minutes செட்டில் ஆகிட்டே போயிடும். then your mind has to be absorbed and then அதெல்லாம் இருக்கு. அதனால ஒரு 20 minutes ஆகுது இருந்தால்தான் மினிமம் you will have some பலம், திருஷ்ட பலம் இல்லை. then you should be able to hold the object mindல. அது வந்து அந்த அதே மூர்த்தியோ அந்த விஷயத்தையோ மனசுல ஹோல்ட் பண்ண முடியும். அவசர அவசரமா மனசால தானே பண்றோம், அவசரமா பண்ணிட்டு வந்துடலாம் அப்படி இல்லை. that is not the purpose of மானச பூஜா. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க என்கிட்ட, அப்புறமா கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் சொன்னாங்க, நீங்க அந்த மானச பத்தி சொல்லும்போது மனசாலேயே வந்து பூஜை பண்றது, மானச பூஜா பண்ணி கொடுக்க நான் கூட நினைச்சேன் டெய்லி அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கலாம், நல்லது, மற்றதெல்லாம் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா கரெக்டா நீங்க சொன்னீங்க, அது அவசரமா பண்ணக்கூடாது, சோம்பேறித்தனத்துக்காக அதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. உடனே எனக்கு புதுசு போயிடுது அப்படின்னா. இது சோம்பேறித்தனத்துக்கு பிசிக்கலி எல்லா ஆக்டிவிட்டியும் பண்றதுக்கு சோம்பேறித்தனத்துக்கான ஒரு காம்பன்சேஷனா, ஒரு எக்ஸ்கியூஸா எடுத்துக்க கூடாது. அண்ட் இட்ஸ் நாட் a substitute for காய்கம் அண்ட் வாச்சிகம்.
என்ன நம்ம பார்த்தோம், அதிகசிய அதிகம் பலம் எதுக்கு இருக்குன்னா காய்கம் கர்மத்துக்கு. இந்த காய்கம்னு பண்ணும்போது வாச்சிகமும் இருக்கு, மானசமும் இருக்கு. எல்லாம் டோட்டலி ஆல் த்ரீ ஆர் தேர். எஃபர்ட் இருக்கு, நிறைய பிசிக்கல் எஃபர்ட் இருக்கு. அதனால நம்ம சோம்பேறித்தனத்துக்காக மானச கர்மாவை எடுத்துக்க கூடாது. If you are young, then it is better to do lot of காய்கம் கர்மா. அதனால சின்ன வயசுல நிறைய ஓடி வாடி கோயிலுக்கு போறது வர்றது, பூஜை பண்றது, ஆராதனை பண்றது, அதெல்லாம் வந்து you do a lot of things in the beginning. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக பிசிக்கல் காய்கம் குறைஞ்சு வாச்சிக்கம் அதிகமாகும். ஈவன் தென் காய்கம் will be there, பட் காய்கம் கொஞ்சம் வாச்சிக்கம் அதிகமாகும். அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் இன் லைஃப் வரும்போது காய்கமும் வாச்சிக்கமும் கம்ப்ளீட்டா நின்று மானசம் மட்டுமே இருக்கும். So it depends on your fitness எல்லாமே. அதனால 70 வயசு ஆனப்புறம் அப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தோமேன்னு புலம்புறது வந்து வேஸ்ட். அதுக்காக தான் விதவிதமாக சொல்லப்பட்டிருக்கு. விதவிதமாக என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது அப்போ சின்ன வயசுல மானச பூஜை பண்ணக்கூடாதான்னு கேட்கறாங்க. சின்ன வயசுலயும் பண்ணலாம். மனசுமா சின்ன வயசுல ஒருத்தருக்கு மனச ஒரு முகப்படுத்தி நிறுத்தி பண்ண முடிஞ்சதுன்னா டெஃபினட்டா பண்ணலாம். See, there is no strict rules. ஓகே, நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயத்துல நிறைய குழப்பம் வந்துடுது. இதை பண்ணினா சரியா, அதை பண்ணினா சரியா, இதுல சரி பகவானுடைய டிவோஷன்ல எது சரி தவறு வர முடியும். So you should not get too much into all this. ஒரு முகம் திரிய வந்து ஒரு திரி வச்சுட்டு பூஜை பண்ணவா, இல்ல 2 திரி வச்சு பூஜை பண்ண என்னப்பா சுவாமிக்கு பூஜை பண்ண. When you are doing at home, கோவிலுங்கிறது வேற, யாகங்கள் ஹோமங்கள்ங்கிறது வேற, வைதிகமாக பண்றது வேற. வீட்டுல ஒரு பூஜை ரூம் இருக்குன்னா இட் இஸ் யுவர் ஓன் பர்சனல். அது உங்களுக்கு எப்படி யதாசக்தி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி பண்றதுதான். அதுல வந்து ரொம்ப எல்லாம் குழப்பிக்காதீங்க. டோன்ட் வெரி டூ மச் அபவுட் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த். அஃப்கோர்ஸ் சவுத் ஹேஸ் டு பி அவாய்டட், அவ்வளவுதான். பட் அதர்வைஸ் இந்த பலகையில உட்காந்துக்கலாமா, பாயில உட்காரலாமா, தரையில உட்காரலாமா, எப்படி உட்காரலாம், அதெல்லாம் வந்து எந்த எண்ணெய் விடணும், சுத்தமான எண்ணெய் விடணும், அவ்வளவுதான். இதுல எல்லாம் ரொம்ப போகும். ட்ரெடிஷ்னலா என்ன சொல்லியிருக்கு, நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், இது மூணுதான் உத்தமம். இந்த 3ல எது முடியுமோ அது. அப்ப கலந்த எண்ணெய் எல்லாம் இருக்கு, யாருக்கு என்ன தெரியும், என்ன கலந்தான்னு எனக்கு தெரியும், எதுக்கு அதெல்லாம் வாங்கணும். உங்களால ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியலன்னா கொஞ்சமா நல்ல எண்ணெய் விடுங்க, ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியலன்னா கொஞ்சமா நெய் விடுங்க. How much you afford பண்றத ஒரு குவாலிட்டியோட பண்றோம். நைவேத்தியம் நிறைய வைக்கணுமா, இது வைக்கணுமா, அத இப்படி வைக்கலாமா, அன்னைக்கு வந்து இதை நைவேத்தியம் பண்ணலன்னா என்ன ஆயிடும், பிள்ளையாருக்கு இதை வச்சுட்டா தப்பா, மகாவிஷ்ணுக்கு அதை ஆஃபர் பண்ணிட்டேனே தப்பா, என்ன பகவானுக்கு நேரா பிடி சாபம்னு ஏதாவது மண்டையில அடிக்க போறாள்னா இந்த கதா சக்கரத்தை வச்சு ஆஃபர் வாட் எவர். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. கீதையில பகவான் ஹஸ் மேட் வெரி சிம்பிள். யோமே பக்தியா, பக்தி, பக்தியுடன் எது கொடுக்கிறோமோ. கண்ணப்ப நாயனார் கதையெல்லாம் பாக்குறது இல்லையா நம்ம? அவரு வாயில ஜலம் எடுத்துன்னு போனார். நம்ம தோணலாம் ஏன் அவருக்கு ஒரு பை எடுத்து ஒரு லெதர் பேக் எடுத்துக்க கூடாதான்னு நம்ம கேள்வி கேட்போம். அதெல்லாம் கேள்வி கேட்டெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. அந்த நேரத்துல அவருக்கு அவ்வளவுதான் தோணிச்சு. பக்தியோட பண்ணினார், அபிஷேகம் பண்ணார். ஒரு கையில இது ஒரு கையில இது எல்லாம் கையில இருக்கும்போது காலால தொட்டார் சிவலிங்கத்தை. அதெல்லாம் நம்ம கொஸ்டின் பண்ணக்கூடாது, ஏன்னா பகவானுக்கு ஓகே. இந்த இடத்துல அவர் பக்தியை பார்த்தார். கண்ணை பிச்சு கொடுக்க முடியுமா நம்மளால? அதுக்கு மேல கேள்வி கேட்கக்கூடாது. கண்ணை பிச்சு கொடுக்க முடிஞ்சா கண்ணப்ப நாயனா கேள்வி கேட்கணும். கண்ணை பிடிச்சு கொடுக்க முடியாதுன்னா கம்முன்னு இருக்கணும். அப்படி கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணாலும் ஓகேன்னு இருக்கணும். அவங்க அவங்களுக்கு என்ன பக்தியோ அதுதான், அது பகவான் சொல்கிறார். டிவோஷன் சிம்பிள். இட்ஸ் லைக் உன்னை நான் எப்படி லவ் பண்ணணும்,
should I express my love like this னு போய் யாரையாவது கேட்டுட்டு இருக்கோமா? உங்களுக்கு எப்படி லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதோ அப்படிதான் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. மத்தவங்களாவது கேன் பி ஜட்மெண்டல். நீ அப்படி பண்ணல, இப்படி பண்ணாதனால யூ டோன்ட் லவ் மீ, இப்படி பண்ணாதனால யூ டிடன்ட் லவ் மீ அப்படிலாம் மக்கள் சொல்லலாம். ஏன்னா எவ்ரிபடி ஹேஸ் their own expectations, their own சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு வந்து ஒரு குறை இருக்கலாம். மேபி they didn't receive enough love and செல்ஃப் எஸ்டீம் குறைச்சலா இருக்கலாம், இல்லைன்னா சந்தேகம் இருக்கலாம், பயம் இருக்கலாம். ஐயோ இத்தனை அன்பு கொடுக்கலன்னா நம்மளை வெறுக்கிறாங்களோன்னு ஒரு பயம் வரலாம். எல்லாருக்குமே இருக்கு. மற்றவங்களை பத்தி ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்களுக்கே டோன்ட் இமிடியேட்லி அதனாலதான் அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. உங்களுக்கும் என்னென்ன இருக்கோ அதையும் பாருங்க. ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் யுவர் செல்ஃப். ஓகே, நெவர் கோ ஃபார் அதர்ஸ். இதெல்லாம் இருக்கு. அதனால பகவான் கிட்ட அந்த பயம் வேண்டாம். யூ லவ், தட்ஸ் ஆல். Love which is not questioned, we just accept. Any specific time for praying? Yeah, definitely morning and evening is specific time. நான் ஏன் மத்தியானம் 2 மணி 3 மணி நான் உட்கார முடியாது? உட்கார்ந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களால மத்தியானம் 2 மணி 3 மணி. ஏன்னா அந்த நேரத்துல அந்த பிசிக்கலி ஆல்சோ யூ ஆர் நாட் ஃப்ரெஷ். சாப்பிட்டு இருப்பீங்க, ஹெவியா இருக்கும், ஒரு மாதிரி டல்லா இருக்கும். அந்த நேரத்துல எப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியும்? அதனால்தான் ஏர்லி மார்னிங், சந்தியா வேலை, காலையில 6 மணி 7 மணி அந்த மாதிரி சொல்லுவோம். ஒரு சிலருக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு ஒரு 9 மணி 10 மணி 10 to 11 பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு உட்காருவாங்க. பட் அதுக்கு மேல யாராலையும் உட்கார முடியாது. பிகாஸ் அந்த அந்த நேரம் அப்படி நமக்கு சுத்தி இருக்கிற விஷயமும் நமக்கு அனுகூலமா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிறதெல்லாம் நம்மளை பாதிக்கத்தானே செய்யுது. அதோட எஃபெக்ட் இருக்கத்தானே செய்யுது உடம்புலையும் மனசு. ஈவினிங் டைம் சாந்தம், சந்தியா வேலை சாந்தமா இருக்கு. 6 மணி 6ல இருந்து 7, இல்லைன்னா 5:30ல இருந்து 7, ஒரு மாதிரி அமைதியான நேரம். டெஃபினெட்லி தேர் இஸ் அ டைம் ஃபார் இஃப் யூ ஆர் கோயிங் டு சிட் அண்ட் டு. இல்லைன்னா சும்மா ராமஜெயம் எழுதுறேன், இல்லை கண்ணு மூடிட்டு ஏதோ ஒரு சுவாமி பேரை சொல்லிட்டு இருக்கேன்னா அது எப்ப வேணாம் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த மானச பூஜை பண்ணும்பொழுது என்ன ஆகுது? உங்களுடைய தாரண சக்தியும் இம்ப்ரூவ் ஆகுது. தாரணா சக்தி மீன்ஸ் தி எபிலிட்டி டு ஹோல்ட் many things at the same time. Like for example, சுவாமி வந்து ஆசனம் சமர்ப்பயாமி, மகாவிஷ்ணுவை வர சொல்லிட்டு ஆவாஹயாமி மீன்ஸ் ஐ கால் யூ. ஓகே, பகவான் வந்துட்டார், உட்காருங்கோ, ஆசனம் கொடுக்குறேன். அப்புறம் அடுத்து வந்து கையெலம்ப காலெலம்ப ஜலம் கொடுக்குறேன்னா அப்ப ஆசனம் டிசப்பியர் எடுத்து பகவானும் டிசப்பியர் ஆயிட்டாரு அடுத்தது. ஸோ ஆசனமும் இருக்கணும், பகவானும் அங்க இருக்கணும். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களும் அங்கெல்லாம் இருக்குமே, பூஜைக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அங்க இருக்கணும். ஸோ யூ ஹேவ் டு ஹோல்ட் எவ்ரிதிங். ஒரே நேரத்துல எல்லாமே என்னென்ன ஆட் பண்ணீங்களோ அதெல்லாம் அந்த நேரத்துல இருக்கணும். ஒண்ணு போனோன்னு இன்னொன்னு டிசப்பியர் ஆயிடக்கூடாது. Your dharana shakti also improves. Things should not go away from your mind. இதுக்கு சப்போஸ் நீங்க வந்து ஒரு ரெட் ஃப்ளவர் புஷ்பம் ஆஃபர் பண்ண கூட ரேண்டமா ஆஃபர் பண்ணாம, புஷ்பம் புஷ்பம் அப்படின்னு ஆஃபர் பண்ணாம, இந்த மல்லி புஷ்பம், சாமந்தி, சம்பா, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க டீட்டெயிலா போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு யுவர் மைண்ட் வில் பி ஃபோக்கஸ். தியானம் அவ்வளவுக்கு வந்து ஜென்ரலா பண்றதை விட டீட்டெயிலா போகும்போது மனசு அதுல நிற்கும். சரி, சப்போஸ் நீங்க வந்து ஒயிட் ஃப்ளவர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு பாதத்துல, அடுத்து யுவர் ஆஃபரிங் ரெட் அப்படின்னா அந்த ஒயிட் அங்க இருக்கணும். You should be able to see your Ishtadevata sitting on that particular shape and color of the asanam with the flowers offered, white flowers offered and red flowers offered and yellow flowers offered. எல்லாமே அங்க இருக்கணும். ஒரே நேரத்துல கண்டினியூ ஆயிட்டே கண்டினியூஸ்லி should hold. இதுக்கு ஒரு கதை சொல்றேன். ஓகே, டைம் இருக்கா? ஓகே, டைம் இருக்கு. பூசலார்னு ஒருத்தர் இருந்தார், நாயனார் வந்து அவர் திருநின்ற ஊர் சேர்ந்தவர். அவர் வந்து சிவபக்தர். அவர் டெய்லி ஒரு சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார்.
அந்த சிவலிங்கத்துக்கு வந்து மேல ஒரு டவர் இல்ல, ஒண்ணும் இல்ல, கோவில் இல்ல, எதுவும் இல்ல. ஏதோ மரத்தடியில எங்கேயோ இருந்துருக்கு அந்த சிவலிங்கம். அதை பார்க்கும்போது அவருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா அது பகவான் எப்ப பார்த்தாலும் மழையில, வெயில்ல, காத்துல தூசி அடிச்சுட்டு இப்படி ஓப்பனா இருக்காரு அப்படின்னு அவருக்கு பகவான் மேல ஒரு என்னுடைய பகவான் தட் இஸ் பியூட்டி ஆஃப் சனாதன தர்மம். பகவானை காப்பாற்றுறேன்னு நினைக்கிற அந்த பக்தி இருக்கு இல்லையா, நான் என்ன பகவானை காப்பாற்றுறது அப்படின்னு நினைக்கிறேன். ஐயோ என்னுடைய பகவான், என்னுடைய கிருஷ்ணர் இப்படி இருக்காரு, என்னுடைய சிவன் இப்படி இருக்காரு, என்னுடைய அம்பாள் இந்த மாதிரி மரத்தடியில இருக்காரு அப்படின்னு அது என்ன ஒரு தட் லவ் யூனோ டுவர்ட்ஸ் பகவான் வந்து நான் இறைவனை அரவணைச்சு பார்த்துக்கிறேன் அந்த அளவுக்கு லவ். ரீட் நம்மளுடைய நாயன்மார்கள் கதையாகட்டும், ஆழ்வார்கள் கதையாகட்டும், எந்த ஒரு பக்தர்கள் கதையாகட்டும், அவங்க பகவானுக்கு ஒரு இஷ்டம் வந்துடக்கூடாதே, பகவானுக்கு கொடையை பிடிச்சிட்டு நிக்கிறது, நினைஞ்சிடக்கூடாது அப்படின்னு அதை ஒரு வெறும்னு ஒரு ஜடமான ஒரு விக்கிரமாக பார்க்காமல் எப்படி நம்ம வந்து ஒரு நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட போட்டோ இருதுன்னா கீழே விழுந்தா அவங்களே விழுந்த மாதிரி, மிதிச்சா அவங்களே மிதிச்ச மாதிரி நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். அது பேப்பர் தானே, கலர் பிரிண்ட் அவுட் தானே, ஆஃப்டர் ஆல் பேப்பர்னு நினைக்கிறோமா. when you see that form, along with that form you see that person that you see in the photo and you that person whom you love. அது மாதிரியாக அந்த சிவலிங்கம் வந்து அவர் வெறும் கல்லாகப்படாது, ஒரு தெய்வம், என்னுடைய சிவன் அப்படின்னு பார்த்தார். அவர் மனசுல வந்து இந்த சிவனுக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை ஆரம்பிச்சது. சின்னதா ஆரம்பிச்ச ஆசை வந்து நாள் ஆக ஆக வந்து ஒரு பெரிய பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்துக்கு வந்தது. ஆனா சுத்தமா ஒரு பைசா கிடையாது அவர்கிட்ட கோவில் கட்டுறதுக்கு. அதனால அவர் என்ன பண்ணினார்னா, டெய்லி உட்கார்ந்து சிவனுக்கு கோவில் கட்டுறதாகவே மனசுல விஷுவலைஸ் பண்ணுவார். நம்மளே நம்ம ஹிருதயத்துல பகவானுக்கு ஒரு கோவில் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹிருதயத்துல கண்ணு மூடிண்டு பகவானுக்கு கோவில் கட்டணும் போது இடம் வேணும் இல்லையா, ஒரு இடம் செலக்ட் பண்றார். He was very particular about the shape and how much land அப்படிங்கிறதெல்லாம். அப்புறம் அந்த டெம்பிள் எப்படி இருக்கணும்னு டிசைன் பண்றாரு. எப்படி நீங்க ஒரு ஆர்கிடெக்டை வச்சு டிசைன் பண்ண வேண்டும், இது இங்க இருக்கணும், லெஃப்ட்ல அது இருக்கணும், ரைட்ல இது இருக்கணும், நார்த்ல அது, ஈஸ்ட்ல இது, ஹைட் இவ்வளோ, லென்த் இவ்வளோ, வித் எவ்வளோ, இத்தனை ரூம்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அதுக்கு ஃபவுண்டேஷன் போடுறாரு. அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் அவரே ஃபவுண்டேஷன். அவருக்கு எப்படி தெரியும் எவ்வளவு மணல் கலக்கணும் எவ்வளவு இது, அது இல்ல அவர் கலக்குறாரு. மேபி he must have made inquiries about it also. we don't பண்றாரு. ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு பார்த்து பொருள் எல்லாம் வாங்கி, இதெல்லாம் நான் சொல்றது மானசம். எவ்வளவு இது சைஸ், வெயிட், ஹைட் எல்லாம் பார்த்து, கலரு அதெல்லாம் பார்த்து எல்லாம் வாங்கி ஒரு கர்ப்ப கிரகம்னா எப்படி இருக்கணும், கர்ப்ப கிரகம் கட்டி வெறும் கோவில் மட்டும் பண்ணல, பக்தர்கள்லாம் வந்தா தங்கணுமே நம்மளுக்கு ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணி ஒரு ராஜா கட்டினால் அந்த கோவில் எப்படி இருக்குமோ அப்படி கட்டினார். அப்பனா யோசிச்சு பாருங்க, அது ஒரே நாள்ல கட்டினது. டெய்லி அவர் அந்த he went into the details. Okay, அப்போ when you go into details and construct, அப்போ முதல் நாள் எவ்வளவு கட்டினோம் ஞாபகம் இருக்கணும், எவ்வளவு மெட்டீரியல் இருக்கு ஞாபகம் இருக்கணும். புரியறதா என்ன சொல்றேன்னா, you should be able, it should be real for you. சும்மா ஏதோ விஷுவலைஸ் பண்ணோம் போனோம்னு இல்லாம ரியல். ஓ நேற்றுக்கு அங்க விட்டோம், அந்த இதுக்கு இது வேணும், ஓகே இத்தனை பண்ணியாச்சா, எனக்கு இது வரைக்கும் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். எவ்ரிதிங் கோவில கட்டுறது ஏதோ 5 நிமிஷத்துல வேலையை முடிச்சோம், கோவில் கட்டினோம் போனோம்னு இல்லாம. அவருக்கு ஒன்றும் அவசரம் இல்லையே. என்ன அவசரம், ரொம்ப ஆசையா கட்டுறாரு கோவில, ரசிச்சு ரசிச்சு கட்டுறாரு கோவில. எல்லாத்தையும் பிளான் பண்றாரு, ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் பண்றாரு. ஒரு கோவில் கட்டினா எவ்வளவு டைம் வேணுமோ அந்த அளவுக்கு டைம் எடுத்து கட்டுறாரு. மனசுலயே பல வருஷமாக கட்டி முடிச்சிடுறாரு கோவில. ஆல் பர்டிகுலர்
ஆல் டீடைல்ஸ் taken into account as per rules கோவில கட்டுறாங்க. அப்ப என்ன ஆச்சு, அந்த நேரத்துல ஒரு பல்லவ ராஜா இருந்தார். ராஜா பேர் மறந்து போச்சு, ஏதோ ஒரு சிம்மம், ராஜ சிம்மாவா இருக்கும் நினைக்கிறேன். அந்த காலத்துல அந்த மாதிரி பேர்லாம் ரொம்ப காமன். அவர் என்ன பண்றாரு, காஞ்சிபுரத்துல ஒரு கோவில் கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் பிக்ஸ் பண்றாரு. அதே நாள்லதான் இவரும் வந்து தன்னுடைய மானசமாக கட்டின கோவில கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் பிக்ஸ் பண்றாரு. மீன்வேல் எங்க ஊரே அப்படியே காஞ்சிபுரமே வந்து ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும். அப்ப அன்னைக்கு நைட்டு சிவபெருமான் அந்த ராஜாவோட கனவுல வந்து, இப்பா நீ உன்னுடைய கும்பாபிஷேகத்தை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணு, எனக்கு வந்து திருநின்றவூருக்கு போக வேண்டியிருக்கு, அங்க ஒரு கும்பாபிஷேகத்துக்கு அதே நாள்ல, அதனால தேதி மாத்தி வச்சுக்கோ அப்படின்ட்டாராம் சிவபெருமான் வந்து. சிவபெருமான் சொல்லிட்டாருன்னா என்ன கேள்வி கேட்கறது இல்லையா? இதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து சரின்னு டேட்டை போஸ்ட்போன் பண்ணிட்டாரு. சரி, அப்படி ஒரு கோவில் இருக்குன்னா நம்ம போய் பார்க்கணும். நம்மளையே போஸ்ட்போன் பண்ண சொல்லிட்டு சிவபெருமானே வந்து ஒரு சொல்றாருன்னா இந்த கோவில் நிச்சயம் ஒரு விசேஷமான கோவிலா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் திருநின்றவூருக்கு கிளம்பி போனாராம். போய் பாக்குறாரு, தேடுறாரு, எங்கேயுமே ஒரு கோவிலையும் காணும். என்னது ஒண்ணுமே கோவிலே இல்ல, இந்த ஊர்ல யாரு கேட்டாலும் யாருக்கும் அப்படிலாம் ஒண்ணு இல்லையேங்கிறாங்க. என்னது இது, இல்லாத ஒரு கோவிலுக்கு எப்படி சிவபெருமான் வந்து தேதி என்ன மாத்த சொல்வார், இருக்காதே ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அப்கோர்ஸ் பூசலாருடைய கோவில்னு சொல்லிட்டு தான் போறாரு சிவபெருமான். அதனால இவர் பூசலார் வீடு எங்கன்னு தேடி போறாரு. எங்கேயுமே எதுவுமே கிடைக்காதுனால பூசலார் வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பூசலார் பாக்குறாரு. அவர் ஏதோ ஒரு தரித்திரன், ரொம்ப ஏழை, சாதாரணமா இருக்க ஏழைன்னா சிம்பிள் ஓகே. He didn't have enough money to build a temple, but he is not சாப்பாட்டு வழி இல்லாதவர்கள், ஒரு சாதாரண பக்தர். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சிவபெருமானின் கனவுல வந்து சொன்னார் கோவில் இருக்குன்னு, அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் இருக்குன்னு சொன்னாரு, அந்த கோவில் எங்க கட்டி இருக்கு அப்படின்னு அவருக்கு அப்படியே ஆச்சரியம் தாங்க முடியல. என்னுடைய சிவபெருமான் என்னுடைய கோவிலை ஏத்துண்ட அப்படிங்கிறது நினைக்கும் போதே அவருக்கு பக்தியில அப்படியே கண் கலங்குறது, ரொம்ப சந்தோஷமாயிடும், ரொம்ப ஆனந்தமாயிடும். அப்புறம் பூசலார் சொல்ற, அவருக்காக நான் வந்து கோவிலை என் இதயத்துலதான் கட்டினேன், பகவான் அதை வந்து உங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆனந்தம். இவருக்கு ராஜாவுக்கு அதை விட ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஹிருதயத்துல கட்டின கோவிலுக்காகவா சிவபெருமான் நான் எவ்வளவு இங்க வெளியில கட்டின இந்த கோவிலுக்கான டேட்டா கும்பாபிஷேகத்தை போஸ்ட்போன் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லி இவருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் அந்த பிக்ஸ் ஆன டேட்ல பூசலாரும் தான் கட்டின கோவிலுக்கு கும்பாபிஷேகம் விமர்சையா பண்ணிடுறாரு. அப்புறம் அப்கோர்ஸ் சிவனுடைய பக்தர்கள் எல்லாம் சிவலோகமாவா நோக்கி சிவேன சமமோட தேவனை அப்படிதானே முடிக்கிறோம். மீன்வேல் இந்த கோவில் என்ன ஆச்சு அப்படின்னா, இவரும் என்ன பண்றாரு, ராஜா இந்த பூசலார் சொன்னதுக்காக திருநின்ற ஊர்லயும் அவரும் ஒரு கோவில் கட்டுறார். அங்கேயும் ஒரு சிவலிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் எல்லாம் பண்றார். ஹிருதயாலீஸ்வரர்னு பேர் அந்த கோவிலுக்கு, திருநின்ற ஊர்ல அது கோவிலுக்கு அப்படி ஒரு பேர் இருக்கிற. காஞ்சிபுரத்துலயும் இந்த ராஜா கட்டின கோவில், அதான் கைலாசநாதர் கோவில், அதுவும் இருக்கு. அவருடைய பர்சனல் பிரைவேட் கோவிலா அந்த காலத்துல ராஜா வச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு மானச பூஜை அப்படிங்கிறது அத்தனை சுலபம் இல்லை. மானசமாக ஒரு பூஜை, இப்போ ஷோடசோபச்சார பூஜையோ ஏதோ ஒரு பூஜை பண்ணினோம்னா அது அதுவும் ஏனோ தானோவாக இருக்கக்கூடாது. அந்த மனசு, யுவர் மைண்ட் ஷுட் பி கம்ப்ளீட்லி அதுக்காக டெய்லி கோவில் கட்டணமா இல்லை, ஒரு சின்னதா ஏதாவது பண்ணினாலும் கூட பகவானுக்கு வெறும் நேவேத்திய மனசால நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு நமஸ்காரமோ பண்ணுவானாலும் யுவர் மைண்ட் ஷுட் பி
absorbed in that. Then only Manasa Puja is good. Illana Manasa Puja is also அதுக்கு என்ன லிட்டில் பிட் பலன் இருக்கும் அவ்வளவுதான். முழுமையான பலன் அப்படிங்கிறது இப்படி இருந்தால்தான். அதனால மானச பூஜை இஸ் நாட் வெரி சிம்பிள். எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு அதனால இவ்வளவு எலாபரேட்டா நம்ம பண்ணலேன்னா கூட ஒரு சின்னதா பண்ணினாலும் கூட ஒரு காய்கம் கர்மம் பண்ணும்போது எப்படி டீட்டெயில்ஸ் பார்த்து பண்றோமோ அது மாதிரியாக மானச பூஜை. ஏன்னா ஒரு காய்கம் கர்மம்லேயே எவ்வளவு அப்சார்ப்டா இருக்கும். இது இங்க வைக்கணும், அது அப்படி வைக்கணும், இது கட்டி இது வைக்கணும், இது ரிட்டர்ன் ஐட்டம் வைக்கணும், எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு கண்டினியூட்டி ரைட். அது மாதிரியாக மானச பூஜா. அதனாலதான் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் லாங் யூ கேன் சிட், உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்கு அதெல்லாம் பொறுத்துதான் மானச பூஜை. அதுல ரஷ் 5 நிமிஷத்துல வேகமா முடிச்சுட்டு போலாம் அந்த மாதிரி. யூ கேன் டூ இட் as you wish. இது சிவமானச பூஜா அப்படின்னு இருக்கு. நம்ம அந்த சிவமானச பூஜா எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி தேவி மானச பூஜாவும் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா கூட இந்த மாதிரி ஸ்தோத்திரங்களை பார்க்கும்போது, மானச பூஜா ஸ்தோத்திரங்களை பார்க்கும்போது அதுல இருந்து நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு தோணும் மனசு. அதை வச்சு மானச பூஜை. அது இஷ்ட தேவதையாகவும் பண்ணலாம், இல்ல ஏதோ இனி தேவதாவாகவும் இருக்கலாம். ஜென்ரலி யூ டு இட் ஒன்லி ஃபார் யுவர் இஷ்ட தேவதா ஒரு மானச பூஜா போது. ஆர் மானச கர்மான்னு எடுத்துக்கும் பொழுது இட் கேன் பி ரெபிட்டிஷன் ஆஃப் அ மந்த்ரா, ஜபம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஜபம். இந்த ஜபம் அப்படிங்கறத வந்து எதர் ஒரு நீங்க தீட்சை வாங்கின்ற மந்திரமாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்லோகமாகவும் இருக்கலாம், ஒரு ஸ்லோத்திரமாகவும் இருக்கலாம். அதையும் மனசுல ஜபமாக பண்றது. ஜென்ரலி லாங்கா வச்சுக்க மாட்டோம். ஒரு ஜபம்னாலே ஏதாவது ஒரு நாமாவா ஓம் நம சிவாயாவா, ஓம் நமோ நாராயணா, இல்லைன்னா நீங்க என்ன தீட்சை மந்திரம் வாங்கிட்டு இருக்கிறோம் அதுவாகத்தான் இருக்கும். தீட்சை வாங்கிக்கலன்னா கூட உங்களுக்கு பிடிச்ச பாப்புலரா இருக்கு இல்லையா ஜென்ரலா, அப்ப தீட்சை வாங்கிட்டு பண்றதுன்னு விசேஷங்கிறாங்கிறதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கணும். அது என்ன அப்படி ஜென்ரலி யூ கேன் டூ எனி நாம ஜபா. பட் இந்த மாதிரி ஜபம் பண்ணும்போது, மந்திர ஜபம் பண்ணும்போது யூ ஹாவ் டு ஸ்டிக் டு த மந்த்ரா. இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு, இப்ப எனக்கு இது பிடிக்கல அப்புறம் அது வேற ஏதாவது அந்த மாதிரி போகக்கூடாது. ஸ்டிக் டு மந்த்ரா விச் யூ ஆர் டேக்கன். அதனாலதான் ஜென்ரலி தீட்சை வாங்கிக்கோன்னு சொல்றதுக்கு காரணம் அந்த குரு மேல இருக்கிற மரியாதை, அந்த குரு கிட்ட இருக்கிற பக்தி. அதாவது ஒரு டெலிபரேட்டா ஒரு நல்லா யோசிச்சு இந்த தீட்சை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு தீட்சை வாங்கினா நல்லதா இருக்கும் அதனால வாங்கிக்கலாம் அப்படின்னு பண்ணாமல் அந்த தேவத்தை மேல ஒரு பிரியம், ஒரு பிரீத்தி, பக்தி இருந்து அதை வாங்கிட்டோமானால் மனசு அதுல லைக்கும். சாதாரண இந்த காயத்ரி ஜபம் உபநயனம் எல்லாம் பண்றாங்க, காயத்ரி ஜபம், காயத்ரி தீட்சை வாங்கிட்டவா சப்போஸ் ஒரு மந்திர தீட்சை வாங்கிட்டோம்னா அது பண்ணிதான் ஆகணும். அது பண்ணாமல் இருக்காலாமாங்கிறது வந்து தீட்சை வாங்கிட்டு அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிறது இருக்கு. given to you, you have received it. You said yes நான் பண்றேன் அப்படின்னு உங்க வாயால சொல்லியிருக்கேன். அதனால you have to do. இல்லைன்னா அது ஏதோ குருத்ரோகம் மாதிரி ஆயிடுது. people say that you have to ஜபம்னு எடுத்துட்டோம்னா அதை இதுதான் மானச ஜபம், மானச பூஜா. அடுத்து ஜபம் ஆல்சோ கம்ஸ் அண்டர் மானச கர்மா. அது என்னங்கிறத ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபியः பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महीं महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय
मृत्योर्मा अमृतं गमय। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ।